முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று ஒரு முக்கிய விஷயத்தை உன்னிடம் நான் பேசியே தீர வேண்டும். என் பிள்ளையான உனக்கு அதிக அளவிற்கு கண் திருஷ்டி உள்ளது. ஆம் என்று உனக்கே தெரியும். ஆனாலும் இதை நானாக சொன்னால் யாராவது என்ன நினைப்பார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன் அப்பா நானே சொல்கின்றேன், உனக்கு அதிக அளவிற்கு கண் திருஷ்டி உள்ளது. நீ எந்த செயலை செய்யும் முன்பும் என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் தொடங்குகின்றாய். இருந்த போதிலும் உன் வாழ்க்கையில் சற்று முன்னேற்றம் வந்தால் உன் அருகில் இருப்பவர்களுக்கு பொறாமை தாங்க முடிவதில்லை. உன்னுடைய அக்கம் பக்கத்தினரே அதை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவிற்கு இருக்கின்றது உன்னுடைய முன்னேற்றம். நீ எனது ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன காரியம் முன்னின்று எடுத்து செய்தாலும் அவர்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டாய் என்ற எண்ணமே உன் கண் திருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் என் பிள்ளையான உனக்கு கண்ணடியே அதிகம் பட்டுள்ளது. ஏதாவது புதிதாக ஒரு பொருள் வாங்கினாலே போதும், உன்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு உன்னை எப்பொழுதும் பார்வையிட்டு கொண்டே இருக்கின்றனர். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், ஏது செய்து கொண்டிருக்கின்றாய், ஏதேனும் தவறுதலான வழியில் ஏதாவது செய்கின்றாயா என்று சிலர் எப்பொழுதும் உன்னை முனைப்புடன் கண்காணித்து கொண்டே இருக்கின்றார்கள். பார்க்கிறவர் பார்க்கட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இரு தங்கமே. உன்னை வேடிக்கை பார்த்தும் உன்னை புறம் பேசிவிட்டு இருப்பவர்கள் அதே இடத்தில் நின்று புறம் பேசி கொண்டு மட்டுமே இருப்பார்கள். ஆனால் நீயோ வாழ்க்கையில் அடுத்தடுத்து படி முன்னேற்ற நிலையை அடைந்து கொண்டே போக வேண்டும். அதுவே உன் அப்பாவின் ஆசை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உனக்கு பட்டு விட்டது. இந்த அப்பாவின் கண்கள் உன்னுடைய கண் திருஷ்டியை சுக்கு நூறாக உடைத்தெறிவேன். என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் சில சமயங்கள் எவ்வளவு நான் அமைதியாக இருந்தாலும் சில சமயங்களில் நிம்மதியில்லாமல் தவிக்கின்றேன். அதுவும் இந்த சுற்றி இருக்கும் சிலரால் நான் நிம்மதியில்லாமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு என்னதான் முடிவு என்று கேட்கின்றாய். அதற்கு எந்த முடிவும் இல்லை தங்கமே. நீதான் அவர்களை உன்னிடத்திலிருந்து சற்று தூர விலக்கி வைத்திருக்க வேண்டும். அருகில் வர வர அவர்கள் ஆபத்தானவர்களாக மட்டுமே இருப்பார்கள். எனவே அடுத்த நபர்களிடம் நீ கொஞ்சம் தைரியமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். என் பிள்ளையான நீ அனைவரையும் ஒரே மாதிரியாக கருதுகின்றாய். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. உதட்டிற்கு முன்னால் ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரியும் பேசும் உலகம்தான் இது. இங்கு அனைவரும் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் நீ இப்பொழுது சந்தித்து வரும் உன்னுடைய நண்பர்களும் இருக்கின்றனர். சிலர் உண்மையாகவே நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மற்றும் சிலரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்கின்றார்கள். உன்னுடைய கண் திருஷ்டியை அடியோடு நான் அழைத்து காட்டி உனக்கு மாபெரும் அதிசயத்தை உன் அப்பா நான் நிகழ்த்துவேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.